ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பேன் கார்டோட ஸ்டேட்டஸ் தான் செக் பண்ண போகிறோம். நம்ம அப்ளை பண்ணியிருந்த பேன் கார்டோட ஸ்டேட்டஸ் நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸ்டேட்டஸ் செக் அண்ட் டவுன்லோட் இபேன் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை இந்த இடத்துல கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருங்க. அந்த ஓடிபியை கரெக்டாக இந்த இடத்துல பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நமக்கு 3 அட்டெம்ப்ட் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே எக்ஸிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டே தான் போடலாம். ஸோ ஓடிபியை கரெக்டாக போட்டுட்டு கண்டினியூ கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பேன் கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது நமக்கு வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்களா, நம்ம பேன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்ளை பண்ண உடனே பார்த்தோம் ரெடி ஆகலை, இப்போ ரெடி ஆகிடுச்சு. மேலே டவுன்லோட் இபேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட பிடிஎஃபை பாருங்கள், மேலே எழுத்து பாருங்கள், உங்களோட பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிருக்கு. நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட பிடிஎஃப், அதாவது பேன் கார்டு பிடிஎஃப் பாஸ்வேர்டு ப்ரொடெக்டடாக தாங்க வரும். பாஸ்வேர்டு அதில் ஒன்று இருக்கும். அது என்னென்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து தாங்க அதில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, எக்ஸாம்பிளுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் 30 செப்டம்பர் 1981 அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு என்ன போடணும் அப்படின்னா 30/9/1981 அப்படின்னு போடணும். ஒரு கேப்பு ஸ்பேஸ் எதுவுமே விடாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ண பிடிஎஃப்பை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. நீங்கள் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைவோ இல்லை வேறு எதுவும் ஆப்பை வச்சுருக்கீங்களோ எது மூலியமாக வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஷோ ஆகும், பாஸ்வேர்ட் போட சொல்லி. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ, அதாவது அந்த பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ ஆதார் கார்டில் அதை தான் இங்கே நீங்கள் போட போகிறீங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட போகிறேன் 6/5/1966 அப்படின்னு நான் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. அந்த மாதிரி அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு இங்கே ஷோ ஆகுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதான் உங்களோட பேன் கார்டு. நீங்கள் இதை கொண்டு போய் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து பிரிண்ட் போட்டுக்கலாங்க. ஒரு 20 ருபீஸ் ஆகும். இல்லை கார்டு மாதிரி வேணும்னா 50 ருபீஸ் வாங்கிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.